ஏன்னா விரைவில் நாம தான் ஆட்சிக்கு வர போறோம். அதனால உண்மை குற்றவாளிகள் தப்ப முடியாது. இனிமே அது யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட பதவியில் இருந்தாலும் அவர்களை கண்டுபிடிச்சு நாட்டுக்கு அடையாளம் காட்டி அவர்களை கொண்டு போய் சிறையில் தள்ளுவதுதான் முதல் வேலை, நம்முடைய வேலையாக இருக்கும். அந்த உறுதிமொழிய அரசியலுக்காக அல்ல, பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 200க்கு மேற்பட்ட இளம்பெண்கள் அவர்களுடைய பெற்றோர்களின் சார்பில் நான் இந்த உறுதிமொழியை நான் இங்கே தெரிவிக்கிறேன். ஆபாசமாக படம் எடுத்து சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பெண்களை மிரட்டி தேவர்கள் ஒரு பக்கத்தில் இருக்கிறார்கள். அதைவிட மோசமான அளவுக்கு குற்றம் செய்தவர்களை காவல்துறை அதிகாரிகள் என்று நான் பகிரங்கமாக சொல்லுகிறேன். ஆரம்பத்தில் இருந்த இந்த விவகாரத்தை காவல்துறை திட்டமிட்டு மறைச்சிருக்கு. அந்த வீடியோக்களை வச்சு பண வசூல் செஞ்சு பின்னர் குற்றவாளிகளை காப்பாற்றி இருக்கு. விவகாரம் வெளியிலே வந்ததற்கு பிறகு சிலரை தப்பிக்க வைக்கிற முயற்சிகளை காவல்துறை ஈடுபடுது.